Hi viewers, last video linear pattern பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் சர்க்குலர் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். சர்க்குலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி கீர் மாதிரி ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சர்க்குலர் 3Dயை க்ரியேட் பண்ணிட்டேன். டாப்பில் வந்து டீத் மாதிரி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து சர்க்குலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். லீனியர் பேட்டர்னில் எக்ஸ் அண்ட் ஒய் டைரெக்ஷனில் யூஸ் பண்ணலாம். சர்க்குலர் பேட்டர்னில் ஆங்கிள் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது 360 டிகிரி க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த டீத் ஸ்கெட்சை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு த்ரூ ஆல் கொடுத்துப்போம் ரிவர்ஸ் டைரெக்ஷனில். ஸோ இப்போ இந்த நம்ம சர்க்கிள் எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. இந்த ஃபியூச்சரை வச்சு நம்ம எப்படி சர்க்குலர் பேட்டர்ன் க்ரியேட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்குலர் பேட்டர்ன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் பாக்ஸில் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டைரெக்ஷன் இருக்கும், அதில் அவுட்டர் சர்க்கிளை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம்னா இதில் செகண்ட் பாக்ஸில் 360 டிகிரின்னு இருக்கும். தேர்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி, அதாவது நம்பர் ஆஃப் பேட்டர்ன் எத்தனைன்னு நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவல் ஸ்பேஸிங் டிக்காக இருக்கும். நம்ம அந்த டிக்கை எடுத்து விட்டுடலாம். டிக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகிரும். அதாவது ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருந்தனால 360ன்னு கண்டினியூவாக காமிச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா 15 டிகிரின்னு இருக்கும். நம்ம ஆங்கிளில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது டிஸ்டன்ஸும் நம்மளே கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஆங்கிள் கொடுக்க அது டிஸ்டன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 15, 25 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போது ஈக்குவல் ஸ்பேஸிங் டிக் கொடுத்தோம்னா இப்போ சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக 360 டிகிரிங்கிறது ஃபுல்லாகவே க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து ஆங்கிளை சேஞ்ச் பண்ணலாம். 360 இருக்கிறத 250ன்னு சேஞ்ச் பண்ணுவோம். ஆனால் ஈக்குவல் ஸ்பேஸிங் டிக் எடுக்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கும். ஒரு டீத்துக்கும் இன்னொரு டீத்துக்கும் டிஸ்டன்ஸ் அதுவே க்ரியேட் ஆகிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த 250 ஆங்கிளை தாண்டாது, அதுக்குள்ளேயே வந்து குவான்டிட்டி வந்து அதுவே சேஞ்ச் பண்ணிக்கும். நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோம் டிக்ரீஸ் பண்ணாலும் அந்த 250யை தாண்டாது. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் வந்து 150ன்னு கொடுப்போம். இந்த 250யை டெலீட் பண்ணிவிட்டு 115 டைப் பண்ணலாம். இப்போ 150க்காக அந்த டீத் ஆங்கிள் வந்து 150க்காக க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் டீத்தும் பார்த்திங்கன்னா 150க்குள்ளேயே வந்து க்ரியேட் ஆகும். நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ டிஸ்டன்ஸ் மட்டும் அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் ஆகிக்கும். எத்தனை குவான்டிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக 360னே கொடுத்துடலாம். 360னே கொடுத்துட்டு இப்போது டோட்டலாக வந்து 5 டீத் க்ரியேட் ஆகிருக்கு. 5 டீத்தோடு ஓகே பண்ணிக்கலாம். ஈக்குவல் ஸ்பேஸிங் கொடுத்துருக்கோம். 5 டீத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இதில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன்லேயே பார்த்துருப்போம், இன்ஸ்டன்ஸ் டு ஸ்கிப்பு. அந்த ஆப்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் நமக்கு பேட்டர்ன் க்ரியேட் இருக்கும், நம்பர் ஆஃப் பேட்டர்ன். அந்த பேட்டர்னில் நமக்கு எந்த பேட்டர்ன் வேண்டாமோ அதை அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணோம்னா அது ரிமூவ் ஆயிரும். இப்போ இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுவோம், அடுத்தது இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த டீத்தை நம்ம இந்த பேட்டர்ன்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 பாயிண்ட்டுமே செலக்ட் ஆகிருக்கு. இப்போ ஓகே கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது நம்ம கொடுத்த பேட்டர்னில் நம்ம செலக்ட் பண்ணது மட்டும் ரிமூவ் ஆகிருக்கு. இப்போ இன்ஸ்டன்ட் டு ஸ்கிப் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிளியரன்ஸ் செலெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ திரும்பவும் க்ரியேட் ஆகிரும். இப்போது கீர் மாதிரி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. ஃபியூச்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி சர்க்குலர் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து சர்ஃபேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி சர்க்குலர் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நார்மல் டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஒரு சர்க்குலர் ஒன் க்ரியேட் பண்ணுவோம். சென்டர் லைன் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். சென்டர் லைனில் ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணலாம். ஒரு 10 mm டயா கொடுத்துட்டு ஒரு சர்க்குலர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். டயா 10 கொடுத்துட்டு ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த சர்க்கிளை நம்ம எக்ஸ்ட்ரூட் கட் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சர்க்குலர் பேட்டர்ன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். இதில் செகண்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ், அதாவது நம்ம சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுவோம். இப்போ சர்க்கிளோட இன்னர் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டைரெக்ஷனில் கீரோட அவுட்டர் ஓடி செலக்ட் பண்ணிட்டோம். இப்போது 360 டிகிரிக்காக இந்த பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது சர்ஃபேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டோம். சேம் ஃப்யூச்சரில் என்ன பண்ணமோ அதே ஆப்ஷனில் தான் சர்ஃபேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சர்க்குலர் பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சாலிட் பாடி யூஸ் பண்ணி எப்படி சர்க்குலர் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சர்க்குலர் யூஸ் பண்ணி
எக்ஸ்ட்ரூடு போஸ் க்ரியேட் பண்ணிப்போம் சம் டிஸ்டன்ஸ்க்கு. இதை வந்து நம்ம மெர்ஜ் ரிசல்ட்டை டிக்கை ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து செப்பரேட் பாடியாக க்ரியேட் ஆகும். ஸோ மெர்ஜ் ரிசல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது கீர் வந்து தனி பாடியாகவும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது தனி பாடியாகவும் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ சர்க்குலர் பேட்டர்ன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சர்ஃபேஸுக்கு அடுத்த பாக்ஸில் தான் பாடிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ப்ளூ கலர் பாக்ஸில் இதை சாலிடை செலக்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து கீரோட அவுட்ரு சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கேற்ற மாதிரி 360 டிகிரிக்கு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்ட் டு ஸ்கிப், இதுலேயும் பார்த்துடலாம். இதில் நமக்கு தேவையில்லாத செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ஓகே கொடுத்து பார்ப்போம். இப்போது 5 பேட்டர்ன் மட்டும்தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ சர்க்குலர் பேட்டர்னில் நம்ம 3 ஆப்ஷன் பற்றியும் பார்த்துட்டோம். இதை நம்ம கிளியர் ஆப்ஷன் கொடுத்துடலாம். கிளியர் செக்ஷன் கொடுத்துட்டோம்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் டெலீட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணி கிளியர் செலெக்ஷனும் கொடுக்கலாம். இப்போ டிக் ஓகே கொடுத்துப்போம். சர்க்குலர் பேட்டர்னில் 3 ஆப்ஷன் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.